வலைக்கம் வெல்கம் டு ஐ ஃபேண்டசி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு இல்லாட்டினா 3/4 கப் அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா நைஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ரவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி லெவலில் நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பவுலில் 1 முட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சுகர் வேணால் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு அளவுக்கு ஃப்ளஃபியாக வரட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இப்போ நல்லா ஃப்ளஃபியாக வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டை கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்க ரவை இதில் சேர்த்துடலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. டேஸ்ட் பேலன்ஸ்க்காக கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கலாம். கைகால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காமையே நான் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. கையில் கொஞ்சம் ஆயில் தடவி நல்லா ரவுண்டாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்துடலாம். கைகளால் நல்லா மெல்ல ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் அளவுக்கு நம்ம வச்சிடலாம், இல்லாட்டினா கருகிடும். 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே அனுப்புகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.